சாதகனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் சாதாரணமாக தியானம் பண்ணால் கூட அவருக்கு ஒரு சின்ன அலைவரிசை எங்கேருந்து கிடைக்கிதுன்னா பாதாள லோகத்திலேருந்து நாகசக்தியிலேருந்து தான் கிடைக்குது. அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கு, செல்வங்கள் கொட்டியிருக்கு. இப்போ ஒருத்தன் ராஜாவாயி செல்வத்தோட புகழோடு இருக்கிற மாதிரி சாமியாராயும் செல்வத்தோடு புகழோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த நாகசக்தி தான். அதே மாதிரி எனக்கு வாக்கு சக்தி நிலச்சி நிற்கணும், கருப்பு சாமியாக இருந்துட்டு வாக்கு சொல்கிறதெல்லாம் இடுப்புலேருந்து இருக்கிற நாகசக்தியால் குண்டலினி சக்தி விழித்ததுனால தான் இங்கே உள்நாக்கம் இந்த நாக்கோ பேசும், வாக்கு பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. ஒரு சின்ன கோமண துணி கூட கிடையாம கடந்தாங்க. உண்மையான சாதகன், உண்மையான தியானத்தில் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் ஒருவேளை சோறு கூட தானாக கிடைக்கட்டுன்னு அப்படி தேடி அலைஞ்சாங்க. குருநாதர் சொல்றாரு, என்னுடைய அலைவரிசை ஒன்று போதுண்டா, ஒரு பட்டினியாவே கடந்தாலும் பசி இல்லாமல் நான் மாற்றி விட்டுருவேன்டா. 1000 மலர்களா, லட்சம் மலர்கள், கோடி மலர் வந்தா கூட என்னோட துளி அலைவரிசைக்கு முன்னாடி நிற்க முடியுமா? எல்லா ஆசிரமத்துக்கும் சரி, எல்லா உணவு கூடத்துக்கும் சரி ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அதை நிறுத்திடுவாங்க பிரபஞ்சத்திலிருந்து. அப்போ ஒரு கிளியரா ஒரு ஞானியோட இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும், ஒரு சாப்பாடு கொடுக்குற இடம், இந்த கூடாரெல்லாம் சும்மா சக்தியால் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் இதெல்லாம் கலைஞ்சு போயிடும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். முழுக்க முழுக்க ஒரு சாதகன் தன்னுடைய தியானத்தில் போய் அவன் சென்றடைய போகிற இடமும் கான்டாக்ட் பண்ண போகிற இடமே பாதாள லோகம்தான். ஒரு சாதகன் நார்மலாகவே தியானம் பண்ணான்னா அவனுடைய சுவாச காற்றோட தன்மை மாறி அது நேராக இடுப்புக்கு தான் போகுது. இடுப்பை தான் பாதாள லோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு சாதகனுக்கு இயல்பாகவே அவன் தியானம் கீழே போய் ஒரு டச் பண்ணுற இடம் பாதாள லோகம்தான். அப்போ அந்த பாதாள லோகத்திலேருந்து அவனுக்கு தேவையான எனர்ஜி கண்டிப்பாக கிடச்சிருது. அப்போ இங்கே என்னன்னா 100% பேர் பாதாள லோகத்திலேருந்து சக்தியை வைத்து கொண்டு தான் மனித தன்மையில் மனதை நாசம் பண்ணாமல் மனமும் இந்த நாகசக்தியும் சேர்ந்து குண்டலினி சக்தியாக தான் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குற விசேஷ ஆசிரமங்கள் அனைத்து ஆசிரமும் இதாக இருக்குது. அப்போ அந்த மனம் நாசம் செய்தாதான், அதான் வெட்ட வெளிங்கிறது ஒன்றும் எல்லாத்திலிருந்து மொத்தமாக அந்த செயல்பாடுகளில் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த துறவரம் சந்நியாசங்கிறத அப்போ தான் உங்களால் அதை மேல் நோக்கி செய்ய முடியும். ஒரு குரு உங்களுக்கு சூட்சமத்திலிருந்து சந்நியாசத்தை கற்றுக் கொடுக்கறதோ, சூட்சமத்தில் இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு ரகம். ஆனால் அதை தாண்டி நீயே சந்நியாசியாக மாறணும், நீயே இல்லறத்தானாகவும் மாறணும். அதுதான் தற்காப்பு நேரத்துக்குள்ள உன் கலையை நீ பயன்படுத்த முடியும். அப்போ உன் குருநாதர் அடிக்கடி உன்னை சன்னியாசத்துக்கோ இல்லறத்துக்கோ உன்னை மாற்றி மாற்றி அவர் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த கார்டை போட்டு அந்த கார்டை போட்டு, இந்த சாவியை போட்டு அந்த சாவியை போட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இங்கே எல்லாருக்குமே சாதகனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் சாதாரணமாக தியானம் பண்ணால் கூட அவருக்கு ஒரு சின்ன அலைவரிசை எங்கேருந்து கிடைக்கிதுன்னா பாதாள லோகத்திலேருந்து நாகசக்தியிலேருந்து தான் கிடைக்குது. அப்போ அந்த நாகசக்தியிலேருந்து கிடைக்கப்படுறது நீங்கள் நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாட்டில், இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அரசர் இருக்கார்ல, நம்ம நாட்டோடைய அரசராக இருக்கிறதுக்கு அவர் இந்த பாதாள லோகத்தில் நாகம் விழிச்சது, குண்டலினி சக்தி விழிச்சதுனால தான் புகழ், இந்த ஆடை, இந்த முகத்தில் கலர் கலராக ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே தெய்வீக மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, அது இந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ரெடி பண்ணிக்கிறது, புகழாக இருக்கிறது, பணமாக இருக்கிறது, எப்பயுமே வீட்டை சுற்றி ஒரு பெரிய என்னமோ ஒரு என்ன அப்படியே உட்கார்னா ஒரு மலர் தோட்டத்துக்குள்ள அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செயல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணமே அந்த நாகசக்தியோட செயல்பாடு தான். அப்போ அந்த நாகசக்தி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி புகழ் மாயைக்கெல்லாம் அதுவே தோற்றி வைத்துடும் அப்படிங்கிறாங்க. அதை ஞானத்துக்காக சாதகன் வெளிக்க வைக்கணும். சில சாதகனால எல்லா பப்ளிக் மனிதர்களுக்கும் அது நார்மலாக வெளிக்கிறதோ நார்மலாக ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவன் பல நாள் தேக்கத்தில் அவனுக்கு இந்த மாதிரி கிடைக்கணும்னு தான் அவனோட ஜாதகம் பிரகாரமே அவன் விதை என்று சொல்லக்கூடிய அந்த 9 கோள்கள்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இத்தனை வயசுல அவனுடைய சுக்கிரத்தன்மையில, சுக்கிர புத்தியிலையோ இல்லை ராகு கேதோட தன்மையில அவனுடைய குண்டலினி சக்தி நாக சக்தி விழிச்சிடும். அப்ப விழித்தோன்னா
இவன் வந்து சும்மா டிவி வித்துக்கிட்டு இருந்தா கூட இவனை கூட்டிட்டு போய் கவுன்சிலர் ஆக்கிடுவாங்க, எம்பி ஆக்கிடுவாங்க, எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, அப்புறமா தலைவனா கூட ஆக்கி விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இந்த குண்டலினி சக்தியோட செயல்பாடு தான். அப்ப இந்த குண்டலினி சக்தி விழித்த நிறைய பேர் ஞானியாக மாறி இருக்கிறாங்க. அப்ப அது தியானத்துக்காகவே முழுக்க முழுக்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நாகமும் ஒரு நல்ல தன்மையிலிருந்து இவரை எப்படி பண்ணியிருக்குன்னா தியானத்துக்காகவே வழிகாட்டி இருக்கு. அப்ப காளி ராமகிருஷ்ணனை வழிகாட்டினது நாகமாக இருந்துதான் காளி வழிகாட்டினார். அவர் காளி சிலையிலேருந்து காட்சியெல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காளி காட்சி கொடுத்தது இடுப்புல இருக்கிற நாக சக்தி கீழே குண்டலினி சக்தி விழிச்சு டம்முன்னு வெளியில வந்தோன்னே இவர் மயக்க அடிச்சு கீழே வந்துட்டாப்புல. இப்ப இவர் வந்து மொத்தமா ஒரே நேரத்துக்குள்ள நாக சக்தி குண்டலினி சக்தி எழுந்து நேரா தலைக்கு வந்து டம்முன்னு தலையை தாண்டி நின்றுச்சு. இவரால் அப்ப எழுந்து நின்ன குண்டலினி சக்தி அதுலேருந்து இவரால் மீளவே முடியல. ராமகிருஷ்ணர் மீள முடியாம போனதுக்கு காரணம் அவர் உடலே என்ன பண்ணிருச்சுன்னா கரண்ட் அடிச்சு கசக்கிருச்சு. அப்ப உடல் என்ன பண்ணிச்சுன்னா எரிந்து போன மாதிரி ஒரு கருகுன வாட மாதிரி உடல் வந்து மாறிடுச்சு. அப்ப அவர் வந்து அந்த நாகம் எழுந்து நின்ன நாகம் முழுக்க முழுக்க ஞானத்துக்காக எழுந்து நின்றுச்சு. அந்த அந்த நாகம் அப்படி நிக்குது, அப்படியே நிக்குது. எழுந்துச்சோ எப்படி எழுந்துச்சோ அதே மாதிரி நிக்குது. அப்ப அதுல இருந்து அவரால் மீள முடியாம தேவி 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 தேவினே போறாரு. இதெல்லாம் நீங்க தேவின்னு சொல்றதோ, காளின்னு சொல்றதோ, மாரின்னு சொல்றதோ, மகமாயின்னு சொல்றதோ, மீனாட்சின்னு சொல்றதோ, இதெல்லாமே முழுக்க முழுக்க குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு தான். ஒருத்தன் சந்திரனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்ப இந்த குண்டலினி சக்தியிலேயே வேற மாதிரி ஒரு செயல்பாடுகள். அந்த நாக சக்தி வந்து இப்படி மேல் நோக்கி நிக்காம அப்படி கீழே சமமாக படுத்து இருந்துச்சுன்னா அவன் சூரிய தன்மையில செயல்படும் போது சிவன் 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 சொல்லிட்டே இருக்கான். இது வந்து படம் எடுத்து இப்படி நின்றுச்சுன்னா தேவி பேரை சொல்லிட்டு இருப்பான். பெண் சார்ந்த கடவுளையே சொல்லிட்டு இருப்பான். நிலவை சொல்லுவான். இந்த பெண் தன்மையான நடப்பான், பெண் தன்மையான நளினத்தில் இருப்பான். எல்லாமே இந்த நாகம் மேல் நோக்கி நிற்கும் போது இந்த நாகம் மேல் நோங்கி வந்து படுத்துருச்சுங்க, அமைதியா அப்படியே இருக்குன்னு அவன் சிவத்தன்மையில இருப்பான். அப்ப அவனுக்கு வந்து என்னன்னா சூரிய கலை தீவிரமாக ஓடும். அவன் சூரிய தன்மையில இருப்பான். அவன் வந்து தேவியை புகழ மாட்டான். அவன் நேரடியாக சிவனை மட்டுமே நோக்கி இருப்பான். சிவனையே கதின்னு சொல்லுவான். சிவன் தான் பேசுவான். அவன் தேவியெல்லாம் ஒரு செகண்ட் தாட்ல போட்டுருவான். இப்ப இந்த குண்டலினி சக்தியா இருக்கிறவன் சிவனையோ ராமனையோ செகண்ட் தாட்ல போட்டு முதல் தாட்டு தேவியை மட்டும்தான் பேசுவான். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இந்த மாதிரி நிறைய சாமியார்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த குண்டலினி சக்தி விழித்து மேல வந்து அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கு. செல்வங்கள் கொட்டி இருக்கு. இப்ப ஒருத்தன் ராஜாவாயி செல்வத்தோட புகழோட இருக்கிற மாதிரி சாமியாராயும் செல்வத்தோட புகழோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த நாகசக்தி தான். அதுதான் சொல்லுது, எந்த நாகத்தால் நீ வாழப்படுகிறியோ, எந்த நாகத்தால் நீ புகழடைந்தியோ அதே நாகத்தால் செத்து போயிடுவ அப்படிங்குச்சு. அப்ப அந்த நாகத்துக்கும் பதஞ்சலி சொல்றாரு, அந்த நாகத்துக்கும் சரி இவனுக்கும் சரி இரண்டு பேருக்குமே நாங்க என்ன பண்ணுவோம்னா பனிஷ்மெண்ட் தாங்கிற. புரியுதுங்களா? அடுத்தது காளியை வச்சுட்டு சித்து பண்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னா இந்த நாகசக்தி தான். இந்த குண்டலினி சக்தி விழிச்சு மேல வந்திருக்கு பார்த்தீங்களா, இது அமானுஷமான வேலையை செஞ்சு கொடுக்கும். இது இந்த சித்து மேஜிக் இதெல்லாம் வந்து இதுதான் செஞ்சு கொடுக்குது. இப்போ ஒரு கம்பெனி முன்னேறணும் அப்படின்னு ஒரு தகுட காளியை வச்சு எழுதி கொடுக்கறதோ இல்லை வேற வேற வேலைகள் வந்து பண்றதோ இதெல்லாம் அந்த நாகத்தன்மையிலேருந்து இதுதான் போய் ஒரு பிரளயம் மாதிரி ஒரு அதிசயத்தை பண்ணி கொடுக்கும். அப்போ காளி வந்து எனக்கான வேலையை பண்ணி தர்றா. இப்போ எனக்கு ஒரு எச்சினி இருக்கிறா, அந்த எச்சினி வந்து நான் நினைத்ததை சாதித்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் சாமியார்கள் சொல்றதும், அதே மாதிரி என் கோயில் நிலைச்சு நிற்கணும், என் மண்டபம் நிலைச்சு நிற்கணும், எங்கள் ஊர் நிலைச்சு நிற்கணும், அதே மாதிரி எனக்கு வாக்கு சித்தி நிலைச்சு நிற்கணும், கருப்பு சாமியாக இருந்துட்டு வாக்கு சொல்றதெல்லாம் இடுப்புலேருந்து இருக்கிற நாகசக்தியால் குண்டலினி சக்தி விழித்ததுனால தான் இங்கே உள்நாக்கம் இந்த நாக்கோ பேசும், வாக்கு பலிக்கும். இல்லைன்னா பலிக்காது. குண்டலினி சக்தி இல்லைன்னா பலிக்காது. அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி அவங்களுக்கு நடக்குது. அந்த நாகம் வந்து இந்த மாதிரி ஆரம்பத்திலே தலை தூக்கி வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. அப்போ ஒரு நாகத்தை ஒரு நல்ல தன்மையில அதை சாஃப்ட் ஹேண்டில் பண்ணி பல நாள் நாகம் விழித்தது மாதிரியே தெரியாம வேலை செய்யணுங்கிறார். குண்டலினி சக்தி இருந்தும் இல்லாதது போல் இருப்பவனே உண்மையான ஞானி, உண்மையான சாதகன். அந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்தாதே. பயன்படுத்தினால் உன் சாதகம் பாதிக்கும்.
உன்னுடைய பிரயாணம் பாதிக்கும். ஏன் என்று கேட்டால், அந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்தினால் உனக்கு பால் பாயசம் கிடைத்திரும், உனக்கு வடை பாயசம் கிடைத்திரும், விருந்து கிடைத்திரும், சக மரியாதை கிடைத்திரும், ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரன்லாம் உன்னை தேடி வந்துடுவான். அதை பயன்படுத்தாத. அதை பயன்படுத்தாம காத்திருந்து சாதகத்துல அதை மேல கொண்டு போய் வச்சு ஒரு நாள் அதுவே ஒரு தியாகமாக உனக்கு அதை அர்ப்பணித்து உனக்கு வாழ்வளிக்கும். அப்ப யாருன்னா ஞானிகள் வருவான் உன்னை தேடி. உயர்ந்த ஒளி கொண்ட ஞானிகள் வருவான். உயர்ந்த காற்று கொண்ட பிரபஞ்சத்திலேருந்து அண்ட சராசரத்துல இருக்கிற உயர்ந்த காற்று வரும். இந்த தேசத்தோட ராஜா எவனுக்கு வேணும் அவனை தூக்கி நீயே வச்சுக்க. ராஜா, மந்திரி, எம்எல்ஏ இவனெல்லாம் ஒரு சித்தரை பார்க்க வரவே கூடாது. இவன் எதுக்கு வரணும்? வருவான் பாரு ஒருத்தன் உன்னை பார்க்க. உயர்ந்த ஒருத்தன் இமாச்சல்லேருந்து வரணும், உயர்ந்த ஒருத்தன் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரணும், உயர்ந்த வான்வெளியிலிருந்து ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியவன் சஞ்சரித்து வந்து உங்களை காண வந்தோம் என்று பரகாயுத யோகத்திலிருந்து வந்தோம் அப்படின்னு அவன் வந்து உன்னை பார்க்கணும், அவன் உன்னை வந்து கண்காணிக்கணும், அவன் உன்னை ஆராய்ச்சி பண்ணணும். உன்னுடைய சத்சங்கத்தில் உன்னுடைய உரைகளில் இருக்கிற செயல்பாடுகளை அவன் கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சாதகனுக்கு சொல்றார், தயவு கூர்ந்து ஏமாறந்து போகாதே. இந்த முன்ஜென்மத்தோட தொடர்பால் வரத்தால் குண்டலினி விழிக்கப்பட்டு அவனை ராஜா மாதிரி சாமியாரையும் ஆக்குது, ராஜாவையும் ராஜா மாதிரி ஆக்குது. அப்போ 2 விதமான இந்தியாவில் நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, நேபாள், இலங்கை, சீனா, இப்போ இதெல்லாம் ஆன்மீக பூமி. இப்போ ஆன்மீக பூமியாக இருக்கா அப்படின்னா அது வேறையா இருக்குது. இப்போ இந்தியா, நேபாள், இலங்கை, சீனா, இந்த டிபேட்டு இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராஜாக்கள் எப்படி மாயையில் சிற்றின்பத்துக்காக, பேரின்பத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய சுயலாபத்துக்காக மீண்டும் மீண்டும் அந்த ராஜா பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்வார்களோ, அதுபோல ஒரு சாமியாரும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய ஆசிரமத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்வான். அந்த குண்டலினி சக்தியை குறுக்கு வழியில் இயக்குவான். அந்த சாதகத்தை நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக, தர்மத்தோடு அந்த தியானத்தை மேற்கொள்ள மாட்டான். குறுக்கு வழியில் எப்படியாவது அந்த நாகத்தை விழிக்க வைப்பதிலே கவனமாக இருப்பான். அந்த நாகத்தை விழிக்க வைத்து அதில் பிரபலம் அடைவதும் அதிலிருந்து கிடைக்கின்ற பேர் புகத்தை அனுபவிப்பதிலே கரெக்டாக இருப்பான். இங்கே இந்தியாவில் நீங்கள் நல்லா நான் சொன்ன நாடுகள்லாம் பாருங்க, சாமியார்கள், எல்லா சாமியார்களும் ஒரே பேர் புகழ் இந்த பண மலைகள்லையும் பெரிய பெரிய கோடீஸ்வரனோட நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ராஜாக்களையும் பாருங்க, இதே தான் இருக்கும். அப்போ அந்த ராஜாக்களுக்கும் இவனுங்களுக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதை ஞானத்துக்காக பயன்படுத்தவே இல்லை 2 பேருமே. அவரும் ஞானத்துக்காக பயன்படுத்தலை. அப்போ ராஜாவா இருக்கிறவனுக்கு குண்டலினி சக்தி இப்படி வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியல, சாமியாரா இருக்கிறவனுக்கு தெரியுது. தெரிந்து அதை இன்னும் பிரபலம் அடையிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை இன்னும் நாகசக்தியை தூண்டுறான், அதை கிளர்ச்சி பண்றான், அதை பம்ப் பண்றான், அதை புஷ் பண்றான். அதுக்கு டெக்னிக்கை உட்காந்து இரவு பகலாக கண்டுபிடிக்கிறான், அதுக்கு தேடுறான். உலகத்தில் இருக்கிற எல்லா தத்துவத்தோட புக்கையும் தேடுறான். இதோடைய வடிவம் தான் ஓசோ. பல பேர் வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்க இந்த உலகத்துக்கு வரல, கண்டுபிடிச்சு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு மக்களை ஒரு ஈர்க்கிறதும், நாமளும் அதுக்குள்ளேருந்து ஒரு சுகத்தை அனுபவிச்சு இங்கே என்னடான்னு ஆய்வு பண்ணணும். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி, பெரிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத அதுக்குள்ளே இருந்தான். ஆனால் உண்மையான சாதகன் தான் யாருன்னே தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே கடந்தாங்க. தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்காம ஒரு சின்ன கோமண துணி கூட கிடையாம கடந்தாங்க. உண்மையான சாதகன், உண்மையான தியானத்தில் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் ஒருவேளை சோறு கூட தானாக கிடைக்கட்டுன்னு அப்படி தேடி அலைஞ்சாங்க. அப்படி சாதகன் தான் இந்த உண்மையான இந்த நாக குலத்தை பதஞ்சலியிடம் இருந்து அந்த யோக சூத்திரத்தை பெற முடியும். பதஞ்சலி யோக சூத்திரத்தை அவன் கொடுக்கணும். அந்த நாகமே வந்து பதஞ்சலியாக வேலை செய்யணும். அதான் சொல்றான், ஆதிசேஷனே வந்து ஆனந்தமாக வேலை செய்தால் அங்கு அரங்கநாதன் பிறப்பான். அரங்கநாதனே வெளியில வருவான். அந்த நாகக்கல்லை கக்கிடுவேன். ஒரு நாள் தலைக்கு மேலே போய் நாகக்கல்லை கக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் விடுபட்டுக்குவேன். அங்க நீ என்னவா இருப்ப, ஒளியாக இருப்ப, அலைவரிசையாக இருப்ப. நாகமாகவும் இருக்க மாட்ட, நீ மனிதனாகவும் இருக்க மாட்ட, பேர் ஒளியாக இருப்ப, பேர் அலைவரிசையாக இருப்ப. ஆனால் சுகத்துக்கு ஆசைப்பட்டு போனா நாகமாக தான் இருப்ப. அப்ப அது என்ன சொல்றார் பதஞ்சலி, அது என்னுடைய குலத்தை சார்ந்த நாகம் அல்ல, அது விஷத்தன்மை கொண்ட வரத்துக்காக உருவான நாகம். இப்படிதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற ஏகப்பட்ட சாமியார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேரளாவில் ஒரு அம்மா இருக்காங்களா, லேடிஸு. அந்த அம்மா சும்மா உங்களை அக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் உருவாகும்.
காரணம் முதுகு தண்டுவடத்துல ஒரு இடத்துல அந்த அம்மாவுக்கு அந்த நாகம் தூக்கி அப்படியே மேல் நோக்கி நிக்குது. அந்த அம்மா தொட்டானா கட்டி பிடிச்சானா உனக்கு பெரிய பெரிய பிளஸ்ஸிங் கிடைக்கும், பெரிய பெரிய விஷயம் கிடைக்கும். ஆனா பதஞ்சலி என்ன சொல்றான், இந்த நாகத்தை நீ இப்படி பயன்படுத்தினா நாக குலத்துக்கே இது வந்து இழுக்கு. இதை வந்து ஒரு 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 சாதகனா இருக்கக்கூடிய நீ பல நாள் உட்கார்ந்து எப்படியாவது குரு கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல காலில் விழுந்து இந்த பேர் புகழை உதறுவோம். இந்த பேர் புகழை வச்சுட்டு என்ன பண்ண போற? டெல்லியில அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ? இதனால என்ன நடக்க போகுது? ஞானி சொல்றான், ரோட்ல பிச்சைக்காரனா இருந்து போ, இந்த அண்ட சராசரத்தை நீ ஆளலாங்கிறான். கட்டடத்தை வைத்துக்கொண்டு 10 ஏக்கர் நிலத்தை வைத்துக்கொண்டு சொகத்தை வைத்துக்கொண்டு ட்ரஸ்ட்டை வைத்துக்கொண்டு 4-10 பசங்களை எரும மாடு மாதிரி ஆசிரமத்துக்குள்ள அலைய விடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறான். அதனால என்ன கிடைச்சிட போகுது? என்ன சுகம் கிடைச்சிட போகுது? நீ சோறே போடல ஆசிரமத்துக்குள்ள, எந்த விஷயமும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அலைவரிசையம் வருது இல்லை, அதோட சோறு வேற என்னடா சோறு? ஒரு ஞானியோடைய அலைவரிசையோட என்ன சோறு, என்ன பஜனை, என்ன பூவு, என்ன அலங்காரம், ஏன் மந்திரம், எதுவும் தேவையில்லையே. குருநாதர் சொல்றாரு, என்னுடைய அலைவரிசை ஒண்ணு போதுண்டா. ஒரு பட்டினியாவே கடந்தாலும் பசி இல்லாமல் நான் மாத்தி விட்டுருவேன்டா. 1000 மலர்களா, லட்சம் மலர்கள், கோடி மலர் வந்தா கூட என்னோட துளி அலைவரிசைக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அலைவரிசையாலே நான் ஒரு மாலை கட்டி ஒரு இடத்துல வைப்பேன்டாங்கிற. இது வேணும். இது வந்து இல்லை. நாடுகள் முழுக்க, தேசங்கள் முழுக்க நீங்க பாருங்க. அப்ப அந்த அம்மாக்குள்ள ஒரு நாள் அதை சுய பரிசோதனை பண்ணியிருக்கணும்ல. இந்த தேசத்தோட ராஜா போய் அந்த அம்மாவை பார்க்க நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய வளர்ச்சி, அந்த அம்மாவோட செயல்லாம் தாண்டி நாகம் இப்படி செயல்பட்டா இவங்க பிரபலம் அடைவார்கள், இவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வார்கள். அப்ப இவர்களுக்குள்ள என்னன்னா புகழ் எல்லையில்லாத பரவும். இந்த புகழை இவர்களும் தடுக்க மாட்டார்கள், புகழை இவர்களும் தடுக்க மாட்டாங்க. புகழ் பரவும் போது ஒரு ஞானி என்ன பண்ணுவான்னா புகழை எப்படியாவது தடுக்கணும் அப்படிமா. அது இயல்பாக அவன் என்ன சொல்றான்னா, புகழ் பரவக்கூடாது, உன்னுடைய அலைவரிசை பரவணுங்கிறான். உன்னுடைய ஆறா பரகணும். உன்னுடைய புத்தர் வந்து என்ன பண்ணான்னா புகழை பரப்பல, அந்த ஆறாவை பரப்புனா. கர்த்தர் வந்து புகழை பரப்பல, ஆறாவை பரப்புனா. அந்த ஆறா போய் பல மனித குலத்தை வாழ வைக்கட்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஞானி, இந்த மாதிரி ஒரு ஞானி, இந்த மாதிரி ஒரு ஞானிங்கிறத அவன் தியானம் பண்ணி ஒரு சாதகனாக வளரட்டும். அதுதான் வேணும். புகழ் என்பது வேற. ஒரு ஊருக்கு ஊரு ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சாமி போட்டா வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது புகழ். அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த ஆறா போய் ஃபார்மினேஷன் பண்ணி ஒரு 4 பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு சாதகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேணும். அதுதான் உண்மையான செயல் வடிவம். அப்ப இங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவில் நீங்க பொலிட்டீஷியனையும் ராஜாக்களையும் எடுங்க, சாமியார்களையும் எடுங்க, 2 பார்ட்டா பிரிச்சு பாருங்க. அதுல ஒருத்தன் கூட இந்த குண்டலனி சக்தியை, நாகத்தை, பதஞ்சலியை நல்ல தன்மையில எவனாவது ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க. ஒருத்தருங்க இல்லை. அப்ப தெரியாதா அவங்களுக்கு? இதுக்கு காரணம் என்னன்னு தெரியாதா? சரி, அப்ப இதை வந்து எப்படியாவது நாம் சரணாகதி அடைந்து இதை எப்படியாவது செய்வோம். இப்ப யாராவது ஒரு சாமியார் அந்த சாமியார் பதவியிலிருந்தோ அந்த ஆசிரமத்திலிருந்து விடுபட்டு வர முடியுமா? வீட்டை விட்டு வந்தா இல்ல, பொண்டாட்டியை விட்டு வந்தல்ல, பிள்ளைய விட்டு வந்தல்ல, இப்ப கோடிக்கணக்கான இந்த புகழ் இந்த மாலையில நனைஞ்சிட்டு இருக்கல்ல, இதை விட்டுட்டு வெளியில வந்து ரோட்ல நின்று என்னால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற செயல் இருக்குல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தனுக்கு உதயம் ஆகுனா அவன் குண்டலனி சக்தி சரியா இருந்ததான் உதயம் ஆகும். இப்ப இவன் விடுதலை ஆக முடியாதவன் இவன் எப்படி சமாதி அடைவான்? இவன் எப்படி உனக்கு சமாதி தீட்சை கொடுப்பான்? உன்னை எப்படி வழி நடத்துவான்? இப்ப கேரளாவில் இருக்கிற அம்மா, கர்நாடகாவில் இருக்கிற அவரு, கோயம்புத்தூர்ல இருக்கிற அவரு, இந்த கைலாய மலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அவரு, இவர்கள் எல்லோருக்கிட்டையும் பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான். இவனுங்க எப்படி இந்த சமாதி தீட்சையை கற்றுக்கொள்வாங்க? இவர்கள் எப்படி நல்ல தியானத்துக்குள்ள இருந்து நல்ல இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு சக மாணவர்களோடு சக மக்களோடு பயணித்து ஒரு நல்ல தன்மையை இவர்களால எப்படி உருவாக்க முடியும்? தனக்குள்ள இருக்கிற உடலுக்குள்ள இருக்கிற நல்ல உயிர் மரபு அணுக்களை ஒரு மேம்பட்ட நிலைக்கு எப்படி மாற்ற முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்படி ஒரு புகழ்ங்கிறதோட அங்க செயல்பாடுகளை நீங்களே பாருங்க, அது எப்படி இருக்குன்னு. நம்ம பக்கத்து தேசத்துல சிலோன்ல பாக்குறீங்க அரசியல் எப்படி இருக்குன்னு, வங்காள தேசத்துல அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க.
நேபாளத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, அமெரிக்காவில் அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, நம்ம தேசத்தில் தேர்தல் கமிஷனில் ஆரம்பித்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்து சிபிஐ வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இதே மாதிரி ஒரு ஆசிரமமும் ஒரு சாமியார்களும் இருக்கிறதே நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்ம மரபுகள் படி, தியான மரபுகள் படி ஞானிகள் என்பவன் ஒரு பிச்சைக்காரனாக தோளில் துண்டை உதறி போட்டு நடக்கக்கூடிய பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க தான் நாம எல்லாருமே. சரியா இல்லையா? அவன் என்ன சொல்றான், எத்தனை கோடி வேணாலும் சொத்து உருவாகட்டும், அது எனக்கு சல்லி இது இல்லை, இந்த துண்டை தோளில் உதறி தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாள் நானு அப்படிங்கிறான். அந்த பாரம்பரியத்திலேருந்து உருவானோம்னா இது பாரம்பரியம் வம்சாவளி அப்படிங்கிறது இல்லை. தியானங்கிறது அதுதான். அந்த கலை வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது, அதை விரும்பாது, அதை ரசிக்காது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியில உட்கார்ந்துட்டு ஞானி அந்த ஆசிரமம் என்னது இல்லம்மா, அது யாருக்காகவோ மேல இருந்து தோற்றி வச்சிருக்கிறாங்கப்பா, நான் இங்கதான்ப்பா இருக்கிறேன், என்னோட வீடு இதான்ப்பா அப்படிம்பாரு. புரியுதுங்களா? மகாவதர் பாபாவை ஒரு இடத்துல அவரோட சிஷியர் சந்திக்கிறேன்னு சொன்ன போது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது, மரத்தடி தான் என்னுடைய வீடு அப்படின்ட்டாரு. இந்த வார்த்தை ரொம்ப எவ்வளவு பெரிய முக்கியங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. மரத்தடி தான் என்னுடைய வீடு, என்னுடைய இருப்பிடமே மரத்தடின்ட்டார். இதானே தியானம், இதானே உண்மையான அந்த குண்டலினி சக்தியாலே பிறக்கப்பட்டு வளரப்பட்டு அந்த ஒளி தேகத்தை பெற்றவர் மகாவதர் பாபா. அவருக்கு தெரியாதா? அவருக்குள்ள ஒரு விஷயம் இருந்திருக்காதா? அப்ப மரத்தடியே என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டானா, அப்ப வெட்டவெளிங்கிறது இதானே, வெட்டவெளியோட தத்துவமே இதானே. ஸ்ரீராம்பூர்ல இன்னைக்கும் போனீங்கன்னா ஒரு மரம் நிக்குது, அது மகாவதர் பாபா காட்சி கொடுத்த மரம்னு சொல்லப்படுது. அப்ப அந்த மரம் எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டா, வீடு ஆசிரமம் இதெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு உன்னை தேடி வர்ற மக்களுக்கு அவங்க வளர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிழல் கூடையாது, உனக்கு கிடையாது. இங்க பல சாமியார்கள் நினைச்சுக்கிறாங்க நமக்குன்னு. நம்ம வந்து தியானத்துல வளர்றோம்ல, இந்த நிழல் கூடையெல்லாம் இருக்குல்ல, நம்மளது கிடையாது, நமக்கு கிடையாது. மக்கள் வர்றான் பாரு, அவன் வளர்ற வரைக்கும் அவன் நனையாம இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நிழல் கூடை. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, மக்கள் வருவான், அவன் நனைஞ்சிடக்கூடாது, இது உனக்கு கிடையாது, அவனுக்காக போட்டிருக்கிறேன். நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, இவ்வளோ பெரிய சாமி, இவ்வளோ பெரிய ஒருத்தர் ஒருவேளை சோறு போட மாட்டாரு, இந்த மாதிரி மலையில நிற்க வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் சாமி சக்தி இருக்கு தாங்குவாரு, நான் தாங்குவானா அப்படின்னு அவன் கேட்டுருவான். அது மொத்தமா என்னன்னா, உன்னை சந்தேகப்படுவதும் போலவும் உன்னை நிம்மதியை கெடுப்பது போலவும், அதே மாதிரி நீ சொல்லி கொடுக்கக்கூடிய சாதகத்தை அந்த சாதகன் செய்யாமல் அவனுக்கு சாதகமாக ஏதாவது ஒண்ணு இருக்குமான்னு வேற இடத்துக்கு போயிடுவான். அவன் அப்படி விடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கூடாரம் உனக்கு அமைச்சு தர்றேன். அப்ப பிச்சைக்காரனா இருக்கிற ஞானிக்கு, வெட்டவெளி தன்மை அடைந்த ஞானிக்கு ஏன் இந்த மாதிரி கூடாரம் அமையுதுன்னா, அந்த ஞானிக்கு கிடையாது. ஒரு செயல் கூட, ஒரு ரூபாய் கூட அந்த ஞானிக்கு சொந்தமானதோ, ஞானிக்காக பிரபஞ்சம் கொடுத்ததே கிடையாது, கொடுக்கவும் கொடுக்காது, அது கிடையாது. அதே மாதிரி அந்த ஞானிகிடம் சொல்வது கண்டிஷனே போட்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, உன்னை பார்க்க வர்றவங்களுக்கு சோறும் அவங்களுக்கு இருக்கிறதுக்காக ஒரு குடையும் கொடுக்குறேன், அங்க அவங்களோட உட்காந்து உன்னோட சாதகத்தை செய்யட்டும். ஒரு நாள் அந்த குடையையும் அந்த சோத்தையும் களைச்சு போட்டுறணும். அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு பல ஆயிரம் வருஷங்களா வாழ்ந்துக்கிட்டு குப்பை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த சாதகன் வளர மாட்டான். ஒரு இடத்துல அவன் வளர்ந்து அவன் ஒன்று கத்துக்கிறான் பாரு, அதுக்கப்புறம் கூரையெல்லாம் பிரிச்சேறி அவனை விட்டே பிரிச்சேறிய வைக்கிங்கிறார். இல்லைன்னா அது ஒரு தப்பான செயலை உருவாக்கிவிடும். பல சோம்பேறிகளை உருவாக்கிறோம். சோம்பேறிகளை உருவாக்குறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதனாலதான் எப்பயுமே சொல்றாங்க, எல்லா ஆசிரமத்துக்கும் சரி, எல்லா உணவு கூடத்துக்கும் சரி ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அதை நிறுத்திடுவாங்க பிரபஞ்சத்திலிருந்து. அப்ப அதுல இருந்து விடுபட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு செயல்பாடுகள். இதை நம்ம அவசியமா புரிஞ்சுக்கணும். ஓராண்டுகளுக்கு முன்பு நான் வடலூருக்கு போகும்போது, அப்போ வடலூர்ல பல்வேறுபட்ட தன்மைகள்ல நம்ம தியானம் பண்ணி அந்த போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அப்போ ஒரு நாள் அந்த வடலூர்ல சத்திய ஞான சபை இடத்துல தியானம் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு குரல் ஒலித்தது, இந்த சத்திய ஞான சபையை உங்களுக்காக தான் தோற்றி வைத்தோம், நீங்க இங்கேயே தங்கணும், உங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள் சந்தோஷம் வரல, பயம்தான் வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அங்கேருந்து ஓடி வந்துட்டோம்.
இந்த கல் எடுத்து ஒருத்தன் அடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பயந்து போய் இது என்ன பெரிய விவகாரமான விஷயமா இருக்க, இதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நம்ம அகப்படக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டோம். மீண்டும் இந்த சத்திய ஞான சபையை உங்களுக்காக தான் தோற்றி வைத்தோம். நீங்க இங்க தான் இருக்கணும்னு நான் எப்போ போனாலும் இதை ஒழித்து கொண்டே இருக்கும். அருணகிரி எனக்குள்ள வந்து ஒரு உள் உணர்வுல நீ திருவண்ணாமலை சார்ந்து ஒரு பணி செய் அப்படின்னு அது ஒரு பக்கம். அப்ப எனக்குள்ள இருந்து இந்த திருவண்ணாமலையை சார்ந்து இருக்கிறதுல ஒரு தன்னறியாம ஒரு அலாதியான பிரியம் இருந்துச்சு. அதனால திருவண்ணாமலைக்குள்ள நான் இருந்தேன். ஆனால் பல முறை சத்திய ஞான சபையில இந்த மாதிரி என்னை வந்து இருக்க வைப்பதற்காக எப்போ போனாலும் அந்த குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனுபவத்தை பெறுவீர்கள். இந்த அனுபவத்தை பெறுவீர்கள்ங்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த சத்திய ஞான சபையையும் இந்த 7வது திரையில் இருக்கிற ஜோதியையும் முன்னிறுத்தி ஒரு செயல் செய்கிறோம். தயவு கூர்ந்து நான் பின்பக்கம் உட்காந்து தியானம் பண்ணுவேன். முன்பக்கம் உள்ளே போய் தியானம் பண்ண போக மாட்டேன். எப்பயாவது ரேராக கூட்டம் இல்லாதப்போ தான் உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ண போவேன். பாக்கி எல்லா பக்கமும் அந்த சத்திய ஞான சபையோட பின்னாடி போய் உட்காந்துக்குவோம். பொதுவாக நான் அதிகமாக போகிறது இரவுகளில் போகிறது. அப்போ இரவுகளில் போய் யாருமே இல்லாமல் போய் எங்கேயாவது உட்காந்துட்டு வந்தால் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு 100லேருந்து 400 பேர் படுக்கிறாங்க. அந்த 400 பேர்த்துல 250 பேர் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து அந்த சத்திய ஞான சபைக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தூங்குறவங்க அத்தனை பேர் எப்படி இருக்கான்னா 300 பேர் தூங்குறான், 250 பேர் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே எவனுமே ராமலிங்க சுவாமிகளுக்காக அந்த சத்திய ஞான சபைக்காக எவனுமே தூங்கலைங்கிறத நான் அங்கே பார்த்தேன். அதில் ஒருத்தன் 2 பேர் கூட இல்லைங்க. அவங்க எல்லாம் ராமலிங்க சுவாமிகளுக்காக இருக்கிறவங்க எல்லாரும் வாடகை எடுத்துட்டு வெவ்வேறு எங்கேயும் தங்கியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அன்றாட அங்கங்கே வேலை செய்கிறது, சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, நைட்டில் ஆனால் ஏதாவது வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறது. அப்புறம் யாராவது ஒருத்தன் எவனாவது ஒரு வெளியூர்லேருந்து வந்தானா போர்வைக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு அதையும் போய் வாங்கி சாராயத்தை குடிச்சிட்டு வந்து ஒரு 2 அட்டையை வாங்கி விரிச்சுக்கிட்டு கொசுவத்தியை கொளுத்திக்கிட்டு அங்கேயே படுத்துருக்குறாங்க. அப்போ நான் இரவுகளில் பல முறை தியானம் போகும்போது அங்கே பெருத்திருக்கிறவங்க இல்லைன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, போதையை போட்டோன்னா சும்மா படுக்க மாட்டியா, சும்மா இருக்கு அப்படின்னு அவன் இன்னொருத்தன் பேசுகிறான். இப்போ பார்த்தா ஒருத்தன் தான் போதை போட்டிருக்கான்னா எல்லா பேருமே பார்க்குறான் போதையிலே எந்திரிக்கிறாங்க. இந்த இதுலேருந்து பாதாளத்துலேருந்து நாகங்கள் எந்திரிக்கிற மாதிரி கபால் 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 எந்திரிக்கிறாங்க. இப்போ நான் பார்த்த ஆச்சரியம் பார்த்தா ஒரு ஞானியோடைய வாசலில் ஏறத்தாழ ஒரு டாஸ்மார்க் வாசலில் தூங்குற மாதிரியே தூங்குறாங்க. 220 பேர் தூங்குறாங்க, ஃபுல் போதையில் தூங்குறாங்க. இது ஒரு நாள்னா பரவாயில்லைங்க. நான் போன அத்தனை தியானம் பண்ண நைட்டு 11:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு தான் போவேன். 12 மணிக்கு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நாய் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு நாய்கள் அடிச்சுக்கிட்டு இவங்களும் ஒரு பக்கம் அடித்து கொதறிக்கிறாங்க. நீ அப்பயே சொன்னேன்ல அந்த அட்டையை போட்டு இங்கன படுக்கக்கூடாது, அங்கன படுக்கணும்ல. இன்னைக்கு நீ ஓவராக குடிச்சிருக்க, நீ வந்து கொஞ்சமாக குடிக்கணும், ஏன் அப்படி குடிச்சேன்னா அதை பேசிக்கிறாங்க. நானும் சாப்பிட்டு தானே படுத்திருக்கேன், எப்படி படுத்திருக்கேன் அப்படிங்கிறேன். எங்க சத்திய ஞான சபை வாசல்ல இது நடக்குது. அப்போ என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு ஞானியோடைய உணர்வுகள், ஞானியோடைய செயல்கள், ஞானியோட எண்ணங்கள், அதே மாதிரி அந்த ராமலிங்க சுவாமி போட்டு வைத்த அணையா அடுப்புக்கிட்ட சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சூழல்லாம் நீங்கள் போய் ஒரு 4 நாள் 5 நாள் தங்கி அங்கே இருக்கிற வினோத காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. நான் சொல்கிறதோட அங்கே இருக்கிற வினோதமான காட்சிகளை ஒரு ஆய்வாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போய் பாருங்கள். சத்திய ஞான சபையை போய் பாருங்க, அந்த தண்ணியிலே எழுதின இடம் அந்த இடத்த போய் பாருங்க. அப்புறம் அவர் தண்ணியை வர வச்சாரு அந்த இடத்த போய் பாருங்க. சித்தி வளாகத்தை பார்த்தீங்கன்னா சில வினோத மனிதர்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும், சில வினோதமான செயல்களையும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி தோற்றி வைத்து அந்த கூடாரத்தை எப்படா கலைக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஞானியோட விஷயம். இப்போ அரசாங்கமும் சில பக்தர்களும் சேர்ந்து அந்த கூடாரத்தை இன்னும் பெருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருத்தப்படுறாங்க. ஒருத்தருடைய தோற்றம் எதுக்கு, ஒரு இடம் எதற்கு? ஒருத்தன் எல்லாத்தையும் உதறிட்டு வந்தவன் மாலை மாளிகை கட்டுறதுக்காக ஒருத்தன் ஞானி உருவாகிறான். தன்னுடைய கலையை வைத்து நான் பெரிய அரமனை கட்டி வச்சிருக்கேன், அதுக்குள்ள வந்து படுத்துக்கங்கப்பான்னு சொல்லியா உருவாக்குறான். அப்படின்னா தான் நீங்க பல சோம்பேறிகள் ஆயிடுவீங்களே. 3 வேளையும் சோத்தை போட்டு இங்கேயே ஜம்முன்னு படுத்துட்டு ஏசியை போட்டு தூங்குங்கடான்னா நீங்க வந்து எப்படி சாதகனா ஆவீங்க? எப்படி ஆவீங்க? ஏப்பம் விட்டுக்கிட்டு கணக்கு தான் எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. எப்படி தியானம் வரும் உங்களுக்குள்ள? நெய்சோறு தின்னுட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் வருமா? தியானங்கிறது என்ன? ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிடணும்ல. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்கிட்ட என்ன கொடுத்துட்டு போனாரு? 17 பசங்களையும் 2 காவி வெட்டியும் 2 கோமணத்தையும் கொடுத்துட்டு போனாரு. வேற என்னத்தை கொடுத்துட்டு போனாரு? ரோட்ல பிச்சை எடுங்கடா அப்படின்னாரு. உப்பு போட்டு சோறு திங்கிறது உப்பு இல்லைங்க, அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. உப்பு கிடையாது.
உப்பு வாங்க காசு கிடையாது. அதுதான் வரலாறு. அப்புறம் அவங்களுடைய பேர் புகழுக்கு அப்புறம் பல சொத்துகள் வந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் வாழும்போது பிச்சைக்காரனா தான் வாழ்ந்தாங்க. ராமகிருஷ்ணர், சாரதா, விவேகானந்தர்லாம் பேசிக் பிச்சைக்காரனா தான் இருந்தாங்க. அந்த சந்நியாச பரம்பரைங்கிறதுக்கு விவேகானந்தரும் சரி, ராமகிருஷ்ணரும் சரி, சாரதா 3 பேருமே சுத்த சன்னியாசிகள். சன்னியாசிங்கிறதுக்கு இந்தியாவில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் இவர்கள். அதே மாதிரி யோகானந்தரும் பிச்சைக்காரனா தான் இருந்தாப்புல. அந்த ஆசிரமம் அந்த செயல்லாம் உருவானா கூட அந்த பேசிக்காக பார்த்தீங்கன்னா யோகானந்தரோ, யுக்தேஸ்வரோ, லாகிரியோ ஒரு செல்வந்தர் மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளேயும் எந்த ஆக்டிவிட்டிஸையும் பண்ணலைங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகலை. அப்போ ஒரு கிளியராக ஒரு ஞானியோட இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும், ஒரு சாப்பாடு கொடுக்குற இடம், இந்த கூடாரெல்லாம் சும்மா சக்தியால் ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் இதெல்லாம் கலைஞ்சு போயிடும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறோம், ஒரு தியானம் பண்ணுறோம்னா அப்போ என்ன பண்ணணும், நிழலாகவே இருக்குன்னா அந்த நிழலை விட்டு வெயிலில் உட்காந்து தியானம் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். சுகவாசியாக ஆகக்கூடாது. நாம் யார்? நம்ம சுகவாசியாக எப்பயுமே ஆகக்கூடாது. சுகவாசி ஆகக்கூடாது. ஒரு சாதகன் சோம்பேறியாகவும் ஆகக்கூடாது. அவன் எப்பயுமே விழிப்பு நிலையில் இருக்கணும். அதனால தான் விழிப்பு நிலையில் நிறைய சோறை திங்காத, நிறைய தூங்காத, பெரிய பெரிய ஆடம்பரமான உடையை போடாத, பெரிய லெவலில் பேசாத, மிகைப்படுத்தாத, பல குருமார்களை பேசி உன்னுடைய கடக்கிற சாதகத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. சில விஷயத்தை இரவுகளில் 1 மணி நேரம் ரெஃபரன்ஸுக்காக படிக்கிறியா, அதை கழட்டி வச்சுட்டு திருப்பியும் நீ ஒரு நகரத்தில் சுற்றி வா. நகரத்தை சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் நீ இருந்த இடத்துலயே இருந்து குருவை நினச்சி ஒரு பணி செய். அப்படிங்கிறது தான் இதோட விஷயம்.